கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை பிரசங்கித்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக, மேன்மை பாராட்ட மாட்டேன் என்பதுதான் பவுலுடைய ஸ்டேட்மெண்டாக இருக்கிறது. பவுல் தான் மேன்மை பாராட்டுவதற்கான அநேக காரியங்கள் உண்டு. அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், அவனுடைய ஸ்டடி, அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை, அவனுடைய மார்க்கம், இப்படிப்பட்ட நிலையில் மேன்மை பாராட்ட அநேக காரியங்கள் அவனுக்கு இருந்தது. ஆனால் அவைகளை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன். யூத மார்க்கத்தார் தங்கள் மார்க்கம் பூமியில் இருந்த எல்லா மார்க்கத்தை விட விசேஷமானது என்ற அந்த மார்க்க சடங்குகள் ரொம்ப புனிதமானது என்று சொல்லி தங்கள் ஆலயத்தை குறித்தும் தங்கள் சடங்குகளை குறித்தும் மேன்மையாக மனதில் எண்ணி தங்களை எல்லாரை விட ஒரு மேன்மையான மக்களாக எண்ணினார்கள். அதை குறித்து மேன்மை பாராட்டினார்கள். ஆனால் பால் சொல்லுகிறார், நான் சிலுவையை குறித்து என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். பவுலுடைய காலத்திலே சிலுவை என்பது ஒரு அவமான சின்னமாயிருந்தது. அது ரொம்ப ஒரு பயங்கரமான தண்டனைக்குரிய சின்னமாயிருந்தது. சிலுவையிலே அறையப்பட்டு கொல்லப்படுவது என்பது மகா பெரிய வேதனையான ஒன்று. சிலுவை என்ற வார்த்தை எல்லோருக்கும் கசப்பாக கருதப்பட்டது. ரோமர்கள் அந்நாட்களில் சிலுவை என்ற வார்த்தையை தங்கள் வாயில் பயன்படுத்த விரும்ப மாட்டார்கள். ரோம குற்றவாளிகள் சிலுவையில் அறையப்பட மாட்டார்கள். சிலுவை இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின்பு, உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, சுமார் 300 ஆண்டுகளுக்கு பின்பு கிறிஸ்தவம் ஒரு அதிகார மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு சிலுவை
இன்றைக்கு சிலுவை என்றால் அது ஒரு தியாகத்துக்கும் அன்புக்கும் அடையாளமாக இருக்கிறது. ஆகையினால் இன்றைக்கு சிலுவையை நம்ம கழுத்தில் தரிக்கிறோம். திருமண நாளில் கூட பெண்கள் தங்கள் ஆபரணங்களில் சிலுவையை அணிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்நாட்களிலே சிலுவை என்பது அது ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு அடையாளம் அல்ல. சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த காலகட்டத்தில் அது மேன்மையாக யாராலும் கருதப்பட முடியாத ஒன்று. ஆனால் பால் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே என்ன செய்வேன் சொல்லுங்க, மேன்மை பாராட்டுவேன். உலகத்திலே அநேக காரியத்தை குறித்து மேன்மையாக கருதுகிறார்கள், அதில் பெருமை கொள்ளுகிறார்கள். சங்கீதம் 20 தாவீது ராஜா காலத்தில் சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் என்ன செய்றாங்க? குதிரைகள், ரதங்கள் என்பது தாவீதின் நாட்களில், அதாவது தாவீது நாட்களில் அதான் ரொம்ப படை, அதாவது ஸ்தோத்திரம், தாவீதின் காலத்திலே ரதங்கள், குதிரைகள் என்பது இராணுவத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ரொம்ப யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. தாவீதினுடைய சுற்று வட்டார தேசத்தாரிடத்தில் ரதங்கள் இருந்தது. அதில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். அதிகமான ரதங்கள், குதிரை ரதங்கள் இருப்பது தங்களுக்கு மேன்மையாக கருதினார்கள். அவர்கள் அதிலே பெருமைப்பட்டார்கள். ஆனால் தாவீது சொன்னார், அவர்கள் அதில் மேன்மை பாராட்டுகிறார்கள், நானும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை குறித்து என்ன செய்வேன்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நானோ நிமிர்ந்து எழுந்து நிமிர்ந்து நிற்கிறேன் என்று சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிரபலமான மனிதர்களை குறித்து பிரசங்கிப்பது, அதாவது அந்நாட்களில் ஸ்தோத்திரம் பெரிய, அதாவது ஜெனரலாக இருந்த அந்த ரோம அதிகாரத்தில் இருந்த ராஜாக்களை குறித்து பேசுவது ஒருவேளை புகழ்ச்சியாக இருந்திருக்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லும் போது அன்றைக்கு எல்லோருமே அதை தாழ்வாக கருதின நாட்கள். அந்த நாட்களிலே சிலுவை குறித்தே நான் பிரசங்கிப்பேன், சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 1:18 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவை குறித்த உபதேசம் எப்படி இருக்கு? ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது எப்படி இருக்கு? தேவ பலனாயிருக்கிறது. கொரிந்து பட்டணம் என்பது ரொம்ப அறிவில் சிறந்த மக்கள் வாழ்ந்த ஒரு பட்டணம். அங்க சொல்லுகிறார், உலகத்தின் தத்துவங்கள், மனிதனுடைய ஞானங்கள், மார்க்கங்கள், அதெல்லாம் தேவ ஸ்தோத்திரம் பலகீனமானது. அவைகள் மக்களை ரட்சிக்க முடியாது, அவைகளில் வல்லமை கிடையாது. அதாவது உலக தத்துவங்கள், இந்த பிலாசபி அல்லது மனிதனுடைய ஞானம், அல்லது உலகத்தில் அந்நாட்களில் யூத பல மார்க்கங்கள் இருந்தது. அந்த மார்க்கங்கள் எல்லாம் பல இருந்தாலும் அவைகள் என்ன கிடையாது? there is no power in them. அவைகளால் ஒரு மனிதனை பாவத்தில் என்ன செய்ய முடியாது? விடுவிக்க முடியாது. பட் கிறிஸ்துவின் சிலுவை என்பது அதுல வல்லமை இருக்கு. அதைத்தான் சொல்லுகிறார், it is the power of God. The cross of Jesus Christ, the power of God. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்பது வல்லமை இருக்கு. அது ஒரு மனிதனை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பாவ தண்டனையிலிருந்து, பிசாசின் கட்டிலிருந்து என்ன செய்தது? விடுவிக்கிறது என்று சொல்லி, அந்த சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையினுடைய ரகசியத்தை நன்கு அறிந்தவர். ஆகையினால அநேகர், யூதருக்கு அது இடரலை போல் இருந்தாலும், சிலருக்கு அது பைத்தியம் போல் தெரிந்தாலும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்தே
அவர் ஜனங்களுக்கு பிரசங்கித்தார். சிலுவையில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதாவது சிலுவையில் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? The blessings of the cross of Jesus. இதை பவுல் புரிந்து கொண்டார். ஆகையினாலே இந்த கருத்தை, அதை குறித்து அநேகருக்கு அது இடலாய்ந்தாலும், அநேகருக்கு அது பைத்தியமாய்ந்தாலும், அநேகர் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து பிரசங்கிக்கும் போது நகைத்தாலும், ஸ்தோத்திரம், அநேகருக்கு அது அந்நிய காரியம் போல் தெரிந்தாலும், பவுல் அதைத்தான் மக்களுக்கு என்ன செய்தார்? அறிவித்தார். ஏனென்றால் அதிலேதான் மக்கள் மீட்கப்படக்கூடிய வல்லமை இருக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் நமக்கு செய்திருக்கிற காரியங்கள் என்ன என்று ஒரு 6 காரியத்தை குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 1:20 வசனத்தை பால் கொலோசே சபைக்கு எழுதும் போது எழுதுகிறார். கொலோசையர் 1:20. சிலுவையில் சிந்தின இயேசு கிறிஸ்து சிலுவையில் தனக்குள் இருந்த இரத்தம் முழுவதும் சிந்தப்பட்டது. அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தம் என்ன செய்தது? அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் இயேசு என்ன செய்தார்? Jesus has made peace through the blood of his cross. தன்னுடைய சிலுவையின் இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். சமாதானத்தை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சமாதானம்? யாருக்கு சமாதானத்தை உண்டாக்கினார்? வேதத்தில் வாசிக்கிறோம், பாவம் மனிதனை தேவனை விட்டு என்ன செய்தது? பிரித்தது. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம், உங்கள் பாவங்கள் உங்களை தேவனை விட்டு, உங்களுக்கும் தேவனுக்கு நடுவே என்னத்தை உண்டாக்கி இருக்கிறது? பிரிவினை உண்டாகி இருக்கிறது. Sin has made a separation between men and God. மனிதனுக்கும் தேவனுக்கு நடுவிலே ஒரு பெரிய பிளவை, ஒரு பிரிவினையை உண்டாக்கி இருக்கிறது. இரண்டாவது, Satan has made enmity between man and God. மனிதனுக்கும் தேவனுக்கு நடுவிலே ஒரு பகைமையை பிசாசு என்ன செய்திருக்கிறான்? உண்டாக்கி இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய துர்க்கிரியையினாலே தேவனுக்கு எதிரிகளாக இருந்தோம் என்று கொலோசையர் 1:21 முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களுமாயிருந்த உங்களை, யாருக்கு சத்துருக்களாய் இருந்தீர்கள்? In your mind you were enemies to God. முன்னே சிலுவையில் மரித்த இயேசுவை அறிவதற்கு முன்னே நீங்கள் என்றால் எல்லாருமே மனதிலே யாராயிருந்தோம்? துர்க்கிரியினாலே தேவனுக்கு பகைஞராயிருந்தோம், அந்நியராயிருந்தோம். We were stranger to God. தேவனுக்கு நமக்கு நடுவிலே ஒரு பிளவு இருந்தது. இந்த பிளவை, இந்த சண்டையை, இந்த பிரிவினையை இயேசு கிறிஸ்து சிலுவையின் மாற்றுவதற்காக, மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த என்மையை அகற்ற ஆண்டவர் சிலுவையில் மரித்தார். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஒரு பாம்புக்கும் ஒரு மனிதனுக்கும் இயற்கையாக நேச்சுரலாகவே ஒருவருக்கொருவர் அந்த ஸ்னேக் என்று சொல்லும்போது ஒரு என்மைட்டி இருப்பது போல மனிதனுக்கும் தேவனுக்கு நடுவிலே அது இருக்கிறது. அதை அகற்றும்படி, அங்கே ஒரு சமாதானத்தை உண்டாக்கும்படி, தேவனோடு மனிதனை சேர்க்கும்படி கல்வாரி சிலுவையில் இயேசு என்ன செய்தாரே? என்ன செய்தார் சொல்லுங்க? மரித்தார். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் ஜீவனை விட்ட போது மகா பரிசுத்த ஸ்தலத்தை, ஏனென்றால் மனிதனை தேவனோடு சேர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய திரைச்சீலை இருந்தது. இயேசு ஜீவனை விட்ட போது அந்த திரைச்சீலை மேலிருந்து 2ஆக என்ன செய்தது? என்ன செய்தது? கிழிந்தது. ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்தோத்திரம் அந்த திரை வழியாக பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்வார்.
அப்படிப்பட்ட திரைச்சீலை மனிதனையும் தேவனையும், மனிதன் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடாத ஒரு பிரிவினையாய் இருந்த அந்த திரைச்சீலை ரெண்டாய் கிழிக்கப்பட்டு ஆசாரியனோ பலியோ இல்லாமல் எல்லோரும் சகல ஜனங்களும் தேவனண்டை கிட்டி சேரலாம், தேவனிடத்தில் பிரவேசிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய வழியை, ஒரு ஜீவ வழியை இயேசு சிலுவையின் மரித்ததின் மூலம் உண்டாக்கினார். இன்றைக்கு நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கு. தேவனிடத்தில் சமாதானம் பெறாத மக்கள் உலகத்தில் என்ன இருந்தாலும் they are peaceless people. பணம் எல்லாம் இருக்கலாம், they have everything, பட் அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்காது? தேவ சமாதானம் இருக்காது. மூன்றாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்தாமே ஜீசஸ் சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் பாவங்களுக்கு வரவேண்டிய தண்டனையும் என்ன செய்தார்? சுமந்தார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்றால் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பாவத்துக்கு நீதியாய் வரவேண்டிய தண்டனையும் அவர் சிலுவையிலே என்ன செய்தார்? சுமந்தார். யோவான் இயேசு கிறிஸ்துவை பார்க்கையில் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிட்டதை பார்க்கிறோம். எல்லாருடைய பாவங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய பாவத்துக்கு வரவேண்டிய தண்டனையை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். நம் பாவத்து நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார். ஏன் நம்முடைய பாவத்துக்கு தண்டனை இல்லை? நம்மேல் வரவேண்டிய நீதியான தண்டனையை அவர் தம்மேல் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அதைத்தான் ஏசாயா புஸ்தகத்திலே நாம் ஏசாயா தெளிவாக எழுதுகிறார். ஏசாயா சொல்லும் போது 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சிலுவையிலே நமக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். சாத்தானை அதிகாரத்தை பறித்து அவனுடைய ஆயுதங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி இன்றைக்கு அவனை ஒரு பாரலைஸ்டு பர்சனை போல நமக்கு எதிராக செயல்படக்கூடாத அளவுக்கு அவனை தோற்கடித்திருக்கிறார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். 4வது ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அவர்தாமே நம்முடைய பலகீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஜீசஸ் சிலுவையிலே நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய துக்கங்கள், ஏசாயா 53:4 வாசிக்கிறோம். நம்முடைய துக்கங்கள், ஸ்தோத்திரம், நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். ஆகையினாலே அவர் சுமந்த துக்கம், அவர் சுமந்த பலகீனம், அவர் சுமந்து தீர்த்த வியாதிகள், சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார், துக்கத்தை சுமந்தார். இன்றைக்கு நம்ம துக்கம், துயரம், சமாதானம் மற்ற தன்மையில் இருப்போம் என்றால் அது நாம அதை விசுவாசிக்காதனால, நம்முடைய பாரங்களை கர்த்தர் மேல் வைக்காததுனால, எப்பொழுதுமே ஆண்டவருடைய ரூல்ஸில் ஒன்று, உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இயேசு நோய்களை சுகமாக்கினார், என் நோய்களை சுமந்தார், என் பலகீனங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், இயேசு சாத்தானை சிலுவையில் தோற்கடித்தார், அவனை ஆயுதங்களற்ற நிலையில் ஆயுதங்களை பறித்து கொண்டார் என்று சொன்னால் பிசாசுக்கும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க, பில்லி சூரியத்துக்கு நினைச்ச மாட்டீங்க. பயங்கரமான தோற்றத்தில் ஒரு பெயின், ஒரு உருவம் இருக்கு, அதை கண்டு நடுங்க மாட்டீங்க.
தோற்றத்தில் பயத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சிலுவையில் அவனை தோற்கடித்து விட்டார் என்றால் சாத்தானையும் சாத்தானுடைய சேனை ஒரு பெரியது இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசில் ஏனென்றால் சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சாத்தானை தோற்கடித்து விட்டார். இதுபோல கர்த்தர் துக்கத்தை சுமந்தார், என்னுடைய பலகீனத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் உண்டாகும். நோயை குறித்து பயப்பட மாட்டீர்கள். நோய் வந்து விடுமோ, பலகீனம் வந்து விடுமோ? இயேசு சுமந்த நோய், இயேசு சுமந்த துக்கம், இவைகள் நம்மை மேற்கொள்ள மாட்டாதே. அதைத்தான் பேதுரு தைரியமாக எழுதுகிறார். அவர் நம் பலகீனத்தை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாவதாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம் வாசிங்க. இங்கே காய்பா நாட்களில் பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காய்பா ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதன் அல்ல, ஒரு பக்தி இல்லாதவன், ஆனால் ஆசாரியன். வேதாகமத்திலே பீலேயாம் ஒரு கள்ள தீர்க்க தரிசியாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், யூதாவில் நட்சத்திரம் என்ன செய்யும்? ஆண்டவர் யாரையும் எந்த நேரத்தில் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்த பயன்படுத்தலாம். ஆகையினால காய்பாய் ஒரு பெரிய பரிசுத்தவான் சொல்ல முடியாது. இங்கே கிறிஸ்துவானவர் யூத ஜனங்கள் கெட்டு போகாமல் இருக்கவும், சிதறி இருக்கிற எல்லா ஜனங்களும் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படவும் மரிக்கப் போகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கெட்டு போகாமல், யூதர்கள் கெட்டு போகாமல் இயேசு மரிக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கிறோம், சிதறி இருக்கிற ஜனங்கள் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்படும்படி. சிதறி இருந்தவர்கள் யார்? புறஜாதிகள். சிதறி இருக்கிற மக்கள் யூதர்கள். இயேசு கிறிஸ்து மரணத்தினால யூதர்கள், கிரேக்கர்கள், அந்நியர்கள் என்ற பாகுபாடுகளை நீக்கி எங்கும் சிதறி இருக்கிற மக்களை ஒன்றில் சேர்க்கும்படி என்று சொல்லும்போது சபையைத்தான் அங்கே ஆண்டவர் மென்ஷன் பண்ணுகிறார். அது சபை குறித்த புதிய மனிதன். அதைத்தான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் போல் சொல்லுகிறார், இருதரத்தரையும் ஒரே புதிய மனுஷனில் ஒப்பரவாக்கினார். தேவன் சிருஷ்டித்த புதிய மனிதன், அந்த புதிய மனிதனிலே இருதரத்தரை ஒன்றாக்கி பிரிந்திருந்த எல்லா மக்களையும் அந்த புதிய மனிதன், அவர் படைத்த புதிய மனிதனிலே ஒன்றாக்கி என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு என்ன செய்தார்? ஒப்பரவாக்கினார். 15ஆம் வசனத்திலே இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். ரெண்டை ஒன்றாக்கினார் ஒரே மனிதனிலே என்று சொல்லும்போது, இந்த நியூமன், அந்த புதிய மனுஷன் என்பது கர்த்தர் படைக்க போகிற சபை. அந்த சபையிலே ஆண்டவர் யூதரையும், ரட்சிக்கப்பட்ட யூதரையும், சகல ஜனங்களையும் ஒன்று சேர்த்து ஒருங்கிணைத்தார், ஒன்றாக்கும்படிக்கு மரித்தார். ஆகையால் தான் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவின். ஏனென்றால் கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக யூதர்கள் தங்கள் ஆராதனை ஸ்தலத்துக்குள் புறஜாதி மக்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களும், கிரேக்கர்களும், மற்ற புறஜாதிகளும், கைதிகளும், ஸ்தோத்திர எஜமான்களாக இருந்தாலும் பாருங்க, எஜமான்கள், வேலையாட்கள், ஆண்கள், பெண்கள், எல்லா பாகுபாடுகளும் நீக்கப்பட்டு எல்லாரும் ஒரே ஒன்றாக இணைந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். கலாத்தியர் 3:28 பால் சொல்லும் போது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனில் எப்படி இருக்கிறீங்க? ஒன்றாயிருக்கிறீர்கள். அடிமை, எஜமான். அதாவது எஜமான் என்று சொன்னால் அங்கே உலக நிலையில்
அதே அந்த கிறிஸ்துவை வரும்போது அவனுக்கு கீழ் உள்ள அடிமைகள் யாரா இருந்தாலும் கிறிஸ்துவில் நீங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆண்டவர் தேவ ஜனத்தை ஒருவரோடு ஒப்புரவாக்கும்படி சிலுவையில் மரித்தார். இயேசுவின் சிலுவை மரணத்தினாலே அது நடந்தது. ஆகையால் தான் ஒருமைப்பாட்டை குறித்து இயேசு போதித்தார். அந்த ஒருமைப்பாட்டை உண்டாக்குவதற்காக இயேசு மரித்தார். நான் வேதத்தில் வாசித்து பார்க்கையில் 12 அப்போஸ்தலர்களும் ஸ்தோத்திரம் ஒருமித்து நின்றபோது அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்தபோது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையிலே மக்களை ஒன்றாக்கியிருக்கிறார். யூதனையும் கிரேக்கனையும் பிரஜாதிகளையும் ஒன்றுபடுத்தும்படி, ஐக்கியப்படுத்தும்படிக்கு, ஒருமைப்படுத்தும்படிக்கு சிலுவையில் நினைச்சாரே மரித்தார். இந்த உண்மையெல்லாம் புரிந்து கொண்ட பால் அவருடைய சிலுவை குறித்தே நான் என்ன செய்வேன்? மேன்மை பாராட்டுவேன். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்மண்டை வருவதற்கு திரும்புவதற்கு கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதிகளை சுகமாக்கும், குடும்பத்தில் எதிர்பார்ப்புகளை சந்தியும். உம்முடைய சமூகம் ஆசீர்வாதம் யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென்.